ஸ்டாலின் இபிஎஸ்ஸை பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்கேன். பத்திரிக்கை கூட படிக்காத அந்த ஆள் இபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆளுக்கு நினப்பு புறம் பொட்டியில் தான் இருக்குதுங்க. பத்திரிக்கை கூட படிக்க மாட்டாராம் இபிஎஸ். அவர் நினப்பு பூராமே பெட்டியில் தான் இருக்குது. நியூஸ் பேப்பரே படிக்காத எதிர்கட்சி தலைவர்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. இப்போ பத்திரிக்கை யாருமே படிக்கிறது இல்லையே, எல்லாருமே இன்டர்நெட்டில் ஆன்லைனில் தான் பார்க்குறாங்க. இவர் என்னமோ பத்திரிக்கை படித்து கிழிக்கிற மாதிரி இபிஎஸ்ஸை போய் பத்திரிக்கையை படிக்கிறது இல்லை. உங்கள் அப்பா இருக்கார, அவர் ஃபுல்லாக பத்திரிக்கை படிப்பார். அவருக்கு தூக்கமே வராது. அவர் டெய்லி யாரை கவுத்தலாம், இது பண்ணலாம், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ட்டு 2 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவார். ஏற்கனவே சொன்ன கூட இருக்கிறவனையும் தூங்க விட மாட்டார். அங்கே பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டருங்க, அவங்க பூரா தலையில் அடிச்சுட்டு ஆடுவாங்க. என்னன்னு கேட்டால், சார் இரவு நேரம் டியூட்டி சார் எங்களுக்கு. மற்ற விஐபிக்கெல்லாம் இரவு நேரம் போனால் எல்லாம் தூங்குவாங்க சார், நாங்களும் தூங்குவோம் சார். இல்லை 2 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிக்கு எழுந்திரிச்சிடறாரு, நைட்டு பூரா தூங்க முடியல சார், எங்கள் பாடு இப்படி இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அந்த 2 மணி நேரம் முடிஞ்சோடனே எல்லா பத்திரிக்கையும் படிப்பார் கருணாநிதி. இவர் பத்திரிக்கைக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லை. ஆங்கில பத்திரிக்கை படிக்க தெரியாதவருக்கு, தமிழ் பத்திரிக்கை அப்போ தான் ஓடுறது இல்லையே. அப்போ இவர் எதை படிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவியில் விவாதம் பண்ணுறாங்கல்ல, அதை கரெக்டாக பார்ப்பார். அதுதான் அவருக்கு புரியும், அதை மட்டும் பார்ப்பார். அடுத்தது இந்த யூடியூப்பெல்லாம் இப்போ லைட்டாக என்ன ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரியாதவர், இந்த ஃபோனெல்லாம். அதனால் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு ஏதாச்சும் யூடியூப் வந்தால் அப்போ பார்க்குறாருன்னு கேள்விப்பட்டேன். இந்த லட்சணத்தில் இவர் போய் இபிஎஸ்ஸை பத்திரிக்கை படிக்கிறது இல்லை அப்படின்னு என்னமோ இவர் எல்லா பத்திரிக்கையும் பார்த்து கிழிக்கிற மாதிரி பார்க்க இதை சொல்லியிருக்காரு. அதனால் அது நினைப்பு பூரா பொட்டியில் இருக்கான் இபிஎஸ்ஸுக்கு. பொட்டி கலாச்சாரம் ஆரம்பித்ததே உங்கள் அப்பா தான். நீங்கள் இந்த 2G வழக்கில் அண்ணா அறிவாலயத்துக்கு பொட்டியாக பணம் போச்சுன்னு வைகோ சொன்னார். 1,76,000 கோடினா எத்தனை பொட்டியை கடத்திருப்பீங்க? இப்போ டாஸ்மாகில் 49,500 கோடியை கொள்ளையடிக்கிறீங்க. அது பொட்டியாக உங்கள் வீட்டுக்கு போகுதுங்கிறாங்க. மந்திரி பாதிகள் கொள்ளையடிக்கிற பணத்தை பூரா டெய்லி பொட்டியாக அடுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தான் நீங்கள் வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணுறீங்க. ஆக பொட்டியாக வாங்குகிற நீங்கள் இபிஎஸ் பொட்டியாக வாங்குறாருன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியுமா? தமிழ்நாடே தெரியும் உங்கள் பெட்டி கலாச்சாரம்.